வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் சொந்த பேட்டரி வாங்க வீடியோ அடி போகலாம். பேட்டரி சார் சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறீங்க சார். உங்களோட சார் நம்ம வந்து வாட்டரை சேவ் பண்ணிய மாதிரி நம்ம வந்து டைமே சேவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அது வந்து எப்படின்னு கேக்குறீங்களா? உதாரணத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம வந்து நடந்து போகணும்னு வச்சிருப்போமே. அப்படி நம்ம வந்து நடந்து போகணும்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும், ஒரு அரை மணிக்கூர் ஆகும். அதுவே ஒரு பைக்ல ஏதாச்சும் போனோமேங்கி 10 மினிட்ஸ்ல வந்து போயிடலாம். நம்ம அப்போ அதுல ஒரு 20 மினிட்ஸை நம்ம அப்போ சேவ் பண்றோம். அப்ப நம்ம வந்து டைமே நம்ம அப்போ சேர்த்துதான் அப்போ சேவ் பண்ணிட்டு இருக்கோமா இந்த வாழ்க்கையில. அந்த 20 மினிட்ஸ்ல வேற ஏதாச்சும் நம்ம வந்து பண்ணலாம். நமக்கு எல்லாருக்குமே பணம் வந்து ரொம்ப தேவையா, இல்லைன்னா பணத்தால கிடைக்கிற சந்தோஷம் வந்து நமக்கு தேவையா? நம்மள நிறைய பேர் வந்து சின்ன வயசுல நமக்கு மேல நம்ம வச்சிருக்க கான்பிடன்ட் வந்து நம்ம வந்து வளர்ந்த பிறகு அது வந்து குறைஞ்சி போகுது. டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்படி இப்படி நிறைய வந்து நம்ம வந்து நினைச்சு வச்சிருப்போம். ஆனா வளர்ந்த பிறகு நம்மளால ஆக முடியுமா? நமக்கு மேல நமக்கே கான்பிடன்ட் எல்லாம் போகுது. அதுதான் உண்மையும் கூட. சின்ன வயசுல நமக்கு மேல இருக்க கான்பிடன்ட் கூட நம்ம வந்து வளர்ந்த பிறகு நமக்கு மேல நமக்கு இல்ல கான்பிடன்ஸ். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீங்க வந்து வீட்டுல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து வச்சிருக்கீங்க. அப்போ அதை வந்து இன்வைட் பண்ணுங்க, சொந்தக்கார ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சீட்டு வந்து கொடுத்து நம்ம வந்து இன்வைட் பண்ணுவோம். நம்ம வந்து இன்வைட் பண்ணதுனால அவங்க வந்து வருவாங்க. வந்து பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரையும் பார்த்துட்டு சாப்பிட்டு மொய்ப்பணம்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து தருவாங்க. மொய்ப்பணம் வந்து எதுக்கு நமக்கு வந்து தராங்க? நம்ம எதுக்கு அதை வாங்கணும்? நம்ம தானே போய் அவங்கள கூப்பிட்டோம். நம்ம அது வாங்கலாமா? வாங்கினா அது வந்து அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு நம்ம வந்து வாங்குற பைசா மாதிரி இல்ல ஆகும் அந்த மொய்ப்பணம். அதுல அந்த மொய்ப்பணம் வாங்குறது கரெக்டா தப்பா? எங்க வீட்டுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், வாங்க வந்து எல்லாரும் பார்த்துட்டு வாழ்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்கன்னு தானே அவங்க வந்து கூப்பிடுவாங்க. அப்போ அந்த மொய்ப்பணம்னு சொல்லி அதுக்கு வச்சிருக்கணும். அது அவங்க வந்து குடுக்கமா அந்த அவங்க சாப்பிட்ட பொருளுக்கு காசு குடிக்க மாதிரி தானே அது கொஞ்சம் அர்த்தமாகும். கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதை. நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தாட் டக்கு ஞாபகம் வரும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? நம்ம வந்து குறைச்ச நேரம் கழிஞ்சு பறவை வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து கேஷுவலாட்டு விடுவோம். அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு நமக்கு ஏதோ ஒரு தாட் நமக்கு மைண்ட்ல வந்து ஞாபகம் வந்து என்ன 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 என்னன்னு யோசிச்சு 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 வச்சு பார்ப்போம். ஆனா அது ஞாபகமே வராது. ஒருவேளை மூளை வந்து நம்மளை ரிவெஞ்ச் அடிக்கிறதோ, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகப்படுத்தினேன், நீ பண்ணல, நீ அதுக்கு வந்து தேடி 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 இரு, என்ன நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படி வந்து மூளை நம்ம வந்து ரிவெஞ்ச் அடிக்கிறதோ ஒரு நாளா அப்படியே கூட இருக்கலாம். நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினமே இயற்கை விதிச்ச விதிப்படிதான் அது வந்து எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா மனித இனம் மட்டும்தான் அவனுக்குன்னே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உருவாக்கி மனிதன் வந்து இயற்கையில இருந்து மாறி வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு சூழ்நிலை அவனே உருவாக்கி இயற்கை அவனாட்டு ஒரு இயற்கை அவனுக்கு உருவாக்கி அப்படி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இருந்தா மீறப்படும். உங்களுக்கு இருந்தா மீறப்படும். நம்ம வந்து நைட்டு வந்து உறங்கும்போது எல்லாருக்குமே கனவு வரும். நம்ம வந்து தூக்கத்துல இருந்து எழுச்சி பார்த்து போறோம், அந்த கனவை நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது. அதுதான் உண்மை. அடுத்து பின்ன கொஞ்ச நேரம் கழிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாட்டி யோசிச்சு 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வரும் அந்த கனவுன்னு சொல்லி ஒரு டிவைஸ் வந்து மனிதன் வந்து கண்டுபிடிச்சா எனக்கு எப்படி இருக்கும். நமக்கு வந்து நைட்டு வர கனவு வந்து அந்த டிவைஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நம்ம ஒரு டிவியில ஒரு படம் பாக்குற மாதிரி நமக்கு கனவை வந்து பார்த்த மாதிரி எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும்ல. நம்ம உடம்புல உயிர் இருக்கிறத இந்த உடம்பு நமக்கு வந்து சொந்தம் இல்லை. அப்போ உடம்புல நம்ம உயிர் வந்து வெளியே போயாச்சு, நமக்கு இந்த உடம்புக்கு நமக்கு வந்து சம்பந்தமே இல்லாம ஆயிடுமோ? நம்ம கிட்ட யாராச்சும் வந்து உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்டா நம்ம வந்து 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 100 ரூபா 1000 ரூபா லட்சம் கோடின்னு அப்படி நம்ம வந்து சொல்லிட்டே போவோம். நம்ம கிட்ட இருக்கிற ரூபாயை நம்ம வந்து சொல்லுவோம். தமிழ்ல கோடிக்கு அப்புறம் என்ன வரும்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் இதுவரை கேள்விப்பட்டதும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தமிழ்ல வந்து கோடிக்கு அப்புறம் என்ன இது வரும்? லாக்ஸுக்கு அப்புறம் கோடி வரும். கோடிக்கு அப்புறம் என்ன வரும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா தமிழ்ல? உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நான் வந்து தெரிஞ்சுக்க. மனிதனுக்கு வந்து சிந்திக்கிற திறன் வந்து கொடுத்தது வரமா இல்லைன்னா ஒரு சாபமா?
ஏன்னா எந்திரம் படத்துல சிட்டி ரோபோட்டுக்கு அதுக்கு பாட்டுக்கு அது செய்யற வேலையெல்லாம் செஞ்சு ஜாலியா சந்தோஷமா இருந்துச்சு. அது வந்து எப்ப சிந்திக்க தொடங்கிச்சோ அப்ப அதுக்கு ப்ராப்ளமும் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிடும். பாவம் அதுக்கப்புறம் அது சந்தோஷமாட்டே இல்லை சிட்டி ரோபோட். அதுவும் சந்தோஷமா இல்லை, அது கூட இருந்தவங்களும் சந்தோஷமா இல்லை, அதை செஞ்ச டாக்டர் வசீகரன் கூட சந்தோஷமா இல்லை. லாஸ்ட்ல அதை கூறு போட்டு ஒரு பாக்ஸுக்குள்ள அடைச்சுதான் வச்சாங்க. இதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. ஏ நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ மனிதனுக்கு சிந்திக்கிற திறன் கிடைச்சது வரமா இல்லைனா சாபமா? இத்துடன் இந்த வீடியோ விடைபெறுவது நாங்கள் சொந்த பேட்டரி. மீண்டும் இது மாதிரி ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.